310வது சதோச பரநோக்கு கூட்டுறவு விற்பனை நிலையம் மன்னாரில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் பேசாலை கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த சதோச பலநோக்கு கூட்டுறவு விற்பனை நிலையம் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனால் திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை மன்னார் பள்ளிமுறை சென்ட் லூசியா மகாவித்தியாலயத்தின் விளையாட்டு மைதானத்துக்கான கலையரங்கு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பொதுவாக நான் கல்வி விஷயங்களிலே அரசியல் தலையீடுகள் செய்வதில்லை. ஆனால் ஒரே ஒரு தவறு நடந்துவிட்டது, அவருக்கு தெரியும். அது எனக்கு பின்னால் உள்ளவர்கள் சில வேளைகளிலே என்னை தவறாக வழிநடாத்தியதனால் இந்த தவறு ஒன்று நடந்தது. அதனுடைய தாக்கம் என்று எனக்கு அந்த விளங்கியது. பலத்தை பயன்படுத்தி அதிபரையோ அல்லது ஆசிரியர்களையோ மாற்றம் செய்கின்ற எந்த ஒரு வேலையும் இதுவரை காலம் நான் செய்தது கிடையாது. அவ்வாறு செய்வது உண்மையிலேயே பழையான விடயம். 2 தினங்களுக்கு முன்னர் பிரதமர் என்னுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நான் நேரடியாக போய் சந்தித்து கல்விக்காக பாதையுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது. என்னுடைய மாவட்டம் 600 கிலோமீட்டர் காபட் ஓட்ட வேண்டும் என்று நான் சொன்னேன். ஏன் பெரிய அதாவது ஆர்டிடி பாதை அமைச்சர் டெனிஸ்வரன் அவர்கள் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவரோடும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவரோடும் நான் நேற்று அவரை சந்தித்து சொன்னேன், அவரத்தை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி ரெடி பண்ணுங்கள். 6ஆம் மாதம் பிரதமர் எனக்கு சொன்னார், ஜப்பானிலே வசூலிப்பும் அதாவது நிதி தேடல் மாநாடு நடாத்த இருக்கிறோம், அங்கு உங்களுடைய திட்டத்தை சமர்ப்பியுங்கள் என்று சொன்னார். இதை எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் 600 கிலோமீட்டர் காபட் ரோட்டும் எங்களுடைய இந்த காலத்துக்குள்ளே போட்டு வேலை திட்டத்தை செய்யலாம் என்ற நம்பிக்கை இருக்கு.